வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? பெருமைப்பட்டு கொள்ளவும் மன நிறைவோடு மகிழ்வோடு வாழவும் நம்மில் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. கடவுளே நம் சார்பாக இருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும்? இதை நம்பினால் போதும், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்ற மனிதனின் வார்த்தையே அத்துணை தன்னம்பிக்கையை தருகிறது என்றால், பெரியவரும் எல்லாம் வல்லவருமான கடவுளே நம் சார்பில் இருக்கிறார் எனும் பொழுது என்ன பெரிய துன்பம் வந்துவிடப் போகிறது? தகுதி பார்த்து, திறமை பார்த்து, தரம் பார்த்து கடவுள் யாரையும் அன்பு செய்வது இல்லை. அவர் நம்மை அன்பு செய்ய காரணம், கடவுள் அன்பானவர். அவரின் அன்பில் இணைந்து விட்டால் வாழ்வில் வேறெந்த பிரச்சனையும் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்காது. கடவுள் உண்மையானவர், கடவுள் இருக்கிறார், என்னில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஆழப்படும் பொழுதுதான் அவரின் அன்பை சுவைக்க முடியும். எத்தனையோ பல இன்பங்கள் உலகில் மிகவே உண்டு. ஆனால் கடவுளின் அன்பை மட்டும் உணர்ந்து கொண்டோம் எனில், அந்த அன்பில் இணைந்து விட்டோம் எனில், அந்த அனுபவமே தனி சுகம்தான். வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கம் மிகுந்ததுதான். அதில் அப்படியும் இப்படியும் அலைகழிக்கப்பட்டு விட்டால் நிம்மதியாய் வாழ முடியாது. கடவுளின் உடனிருப்பில் நம்மை உடன்படுத்தி கொண்டோம் என்றால் வாழ்வின் எந்த பெரிய அச்சுறுத்தலும் மிக சாதாரணமாகவே தோன்றும். நாம ஜெபம். இயேசுவே, நீர் என் சார்பாய் இருப்பதற்கு நன்றி. இயேசுவே, நீர் என் சார்பாய் இருப்பதற்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீராணையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா.
உயிர் நீரானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா இணைச்சட்டம் 1:45. நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி சாய்க்கவும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எமோரியருக்கு எதிராக சென்று போர் புரிந்தனர். போரில் தோல்வியுற்றனர். பிறகு அவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரிடம் அழுது புலம்பினர். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. எமோரியருக்கு எதிராக போர் புரிய செல்ல வேண்டாம் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு இஸ்ரேல் மக்கள் செவி சாய்க்கவில்லை. அதன் நிமித்தம் அவர்கள் ஆண்டவர் முன் மன்றாடிய போது ஆண்டவரும் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆண்டவர் நமது வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று நாம் விரும்புவது போல நாமும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றும் போதுதான் ஆண்டவர்
நமது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி வாழ இன்றே உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. இவர்களை உமது பிரசன்னத்தால் மூடும். இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது கரம் வெளிப்படட்டும். மேலும் ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.